மித்தாலஜி படி நிறைய சக்தி வாய்ந்த கடவுள்கள் இருக்காங்க. அதில் அதிசக்தி வாய்ந்த 10 கடவுள்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடவுள்லாம் ஒன்று தானே, அதை ஏன் பிரித்து பார்க்குறீங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது இந்த புராணங்களில் கடவுள்கள் பற்றியும் அவங்களோட சக்திகள் பற்றியும் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான். இதில் 10ஆவதாக இருக்கிறது யமலோகத்துடைய அதிபரான யமதர்மராஜா. இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பாவ கணக்கை வச்சு நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் அனுப்புவார். இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் பார்க்குற 2 மன்னர்கள்ல ஒருத்தர்னா யமதர்மராஜா, இன்னொருத்தர் வர்ணன். மரணத்துடைய கடவுளான யமதர்மராஜா பாவம் செஞ்சவங்களுடைய கண்ணுக்கு கொடூரமான உருவத்திலையும் புண்ணியம் செஞ்சவங்களுடைய கண்ணுக்கு நல்ல சாந்தமான உருவத்திலையும் காட்சியளிப்பாரு. இவர் தோட்டம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, அடர் கருப்பு நிற தூவலோட பெரிய உடம்பும் சிவந்த கண்களோடையும் ஒரு கையில கடாயுதமும் இன்னொரு கையில பாச கயிறையும் வச்சுக்கிட்டு ஒரு எருமையின் மேல அமர்ந்த தோற்றத்தோட காணப்படுவாரு. அந்த எருமை தான் இவருடைய வாகனமும் கூட.